வெட்டுக்கிளிகள் அழித்ததை திரும்ப தருவார். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன். யோவேல் 2:25. இந்த வெட்டுக்கிளிகள் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் சாப்பிடுவதற்காக அனுமதித்து அனுப்பிய ஜீவராசிகள். லேவியராகமம் 11:22. இதனால்தான் திருமுழுக்கு யோவான் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவராக இருந்தார் என நாம் யோவான் 1:6 வாசிக்கின்றோம். மனிதன் உண்பதற்காக உண்டாக்கப்பட்ட இந்த வெட்டுக்கிளிகள் ஆண்டுகளை, அதாவது பலன்களை அளிப்பதாக இங்கு பார்க்கிறோம். யோவேல் 2:25 நாம் தியானித்தோம் என்றால் ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிகளை தன் பெரும் படை என்று சொல்வதை நாம் அறிய முடிகிறது. ஆண்டவரிடம் அநேக படைகள் இருப்பதால் தான் நாம் அவரை படைகளின் ஆண்டவர், திருப்பாடல் 46:7 என்று அழைக்கிறோம். அவரது படைகளில் ஒன்றுதான் இந்த வெட்டுக்கிளி சேனை. நீதிமொழிகள் 30:27 ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகளின் படைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் வார்த்தைகளை கேளாத, தனக்கு கீழ்ப்படியாத மக்களை தண்டிக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். விடுதலை பயணம் 10:12. ஆண்டவர் எகிப்து தேசத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தியது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகளை பிடித்து வெகு எளிதாக அவற்றை நம்மால் கொன்றுவிட முடியும். ஆனால் அவை ஆண்டவரின் படைகள் என்பதால் அவற்றை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவற்றின் மூலமாக நாம் அநேக இழப்புகளை சந்திக்க முடியும். இந்த வெட்டுக்கிளி படையை ஆண்டவர் 3 விதமாக பயன்படுத்தினார் என நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். முதலாவதாக, அவைகள் உணவை பாழாக்குகின்றன. நம் இந்தியாவில் கூட இந்த வெட்டுக்கிளியின் படையெடுப்பு 2019 வருடம் முதல் 21வது வருடம் வரைக்கும் நம் இந்தியாவில் வட இந்திய மாநிலங்களில் அநேக பணப்பயிர்களை அது சேதப்படுத்தியது என்பதை நாம் ஒரு காலம் மறக்கவே முடியாது. இரண்டாவதாக, மனிதர்களின் உணவை அழிப்பதின் மூலம் மனிதனையே அவை அழிக்கின்றன. மூன்றாவதாக, அவை வருஷங்களின் விளைவை, பலனை அழித்து விடுகின்றன. சிறிய வெட்டுக்கிளிகள்தான், ஆனால் அவை உண்டாக்கும் அழிவை பாருங்கள். ஏன்? இவை ஆண்டவரின் படை. அன்பானவர்களே, இவைகள் அனைத்தும் வெட்டுக்கிளிகள் கொண்டு வந்த அழிவை குறிப்பதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். இந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட வருஷங்களை நான் திரும்ப தருவேன் என்று. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர்! நம் தேவன் எதையும் செய்ய வல்லவர். அவர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லவர். அவர்தான் வெட்டுக்கிளிகளை அனுப்பி தண்டிக்கிறார். ஆனால் கொடுத்த தண்டனையை அவர் திரும்ப சரிக்கட்டவும் செய்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசிகளை வழங்கி இருக்கிறார் என்று பெருமையும் அடையக்கூடாது. அதுபோல நினைத்தது நடக்கவில்லை என்று மனம் உடைந்தும் போய்விடவும் கூடாது. கொடுத்த ஆண்டவர் எடுக்கவும் வல்லவர் என்ற பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எடுத்த ஆண்டவர் திரும்பவும் கொடுக்க வல்லவர் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து திரும்பி தன்னிடம் வர வேண்டும் என ஆண்டவர் கூறுவதை நாம் யோவேல் 2:12 இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஆசி நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இழந்தவைகளை திரும்ப பெற வேண்டும் என்றால், நாம் உண்ணா நோன்பிருந்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரை தேடினாலே போதும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என மிக அருமையாக யோவேல் இறைவாக்கினர் மூலம் கூறுவதை நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஜெபம் செய்வோம். சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே, எங்களை திருத்துவதற்காக நீர் எங்களுக்கு அனுமதித்த துன்பங்களை சரிக்கட்ட ஒருவரால் மட்டும்தான் முடியும் என நம்பி முன் வந்திருக்கும் எங்களை கண்ணோக்கி பார்த்து நாங்கள் இழந்த பருவ பலன்களை எங்களுக்கு திரும்ப தருவீராக. ஆமேன்.